யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்னது சித்தப்பாவா? ஏங்கா அதித்தி திடீர்னு அவரை சித்தப்பான்னு கூப்பிடுறா? ஒருவேளை உங்களை அவர் லவ் பண்றாரோ? அடி, உண்மையை கண்டுபிடிக்க உன கூட கூட்டிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும்? இல்ல, உங்க ஹஸ்பண்டுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. இவர் திடீர்னு சித்தப்பான்னு சொல்றாரு, அதான் அப்படி யோசிச்சிட்டேன். சாரி. சும்மா சும்மா ஃபன் தப்பா எடுத்துக்காதீங்க. அடி, ஃபன்னு சொல்லி என் வாழ்க்கையில மணலி போடாத. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ இவர் யாரா இருக்கும்? சித்தப்பான்னு சொல்றாரு. ஒருவேளை ரகு சாருக்கு தம்பியா இருக்குமோ? இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் வாய் முடிக்க நில்லு. அதுதான் ரொம்ப கஷ்டம். சரி, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதித்தி, என்ன சொன்ன? அஜய் சித்தப்பாவா? ஐயோ, கரெக்டா போட்டு விட்டுட்டாலே. இப்ப என்ன பண்றது? இந்த உரங்கோட்டா சும்மாவே திட்டுவான். சமாளி தியா சமாளி. உன் அழகுக்கும் அறிவுக்கும் நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. அதனால இந்த ஆள் நான் ஈஸியா சமாளிச்சிடலாம். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆள் வளர்ந்துருக்கிற அளவுக்கு அறிவு வளரவே இல்லை போல. அட என்ன அஜய் இப்படி திட்டுறீங்க? நான் ஏதோ தெரியாம உளறிட்டேன். சாரி. ஒருவேளை இவ வீட்டுல சொல்லிட்டா என்ன பண்றது? என் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அஜய், ஏதோ ஃப்ளோல உளறிட்டேன். சாரி அஜய். இவ வீட்ல சொல்ல மாட்டா. அப்படியே சொன்னாலும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்னமோ பண்ணி தோட. இதுல இந்த ரோஸ் ஒரு கேடு. ஏன் சிஸ்டர், கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. சித்தப்பா, சித்தி திட்டாதீங்க பாவம். என்னது சித்தியா? ஆமா, இவங்கள தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்ப இவங்க தானே என் சித்தி. சித்தி கிட்ட கோவப்பட்டீங்களா? சாரி கேளுங்க. ஐயோ, முறைக்கிறானே இவ வேற. அஜய், நீங்கிட்ட சாரிலாம் கேட்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்ததும் நான் விட்டுறேன். சித்தப்பா, சாரி கேளுங்க. மிஸ் சித்தி பாவம்ல. என்னது மிஸ் சித்தியா? ஆமா, எனக்கு அவங்க தானே மிஸ். இப்ப சித்தியும் கூட. அதான் மிஸ் சித்தி. எப்பா, இப்படிலாம் உனக்கு பேச யார் சொல்லி தரா? ஏன் சித்தப்பா, நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அம்மா அப்பா நான் அப்புறம் அம்மா பாட்டி அவ்வளவுதான் இருக்கும். நீங்களும் வரலாம்ல. அது சித்தப்பாக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வருவான். ஓ, அப்படியா? ஓகே. நான் என் அம்மா கிட்ட சொல்றேன். நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. என் அம்மா செஞ்சு தருவாங்க. ஐயோ அதித்தி, உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கே சொல்லிருக்கோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது உங்க அம்மாக்கு தெரிய வேண்டாம். ஐயோ, ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஆனா அம்மா கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். அம்மாக்கு தெரியும். சரிடா, ஆனா இவன் தான் உன் சித்தப்பான்னு நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, நீங்களே எங்க அம்மா கிட்ட சொல்லிடணும். நாங்க சீக்கிரமா மீட் பண்ணி உங்க அம்மா கிட்ட நான் தான் உன் சித்தப்பான்னு சொல்லிடுறேன். போதுமா? ஓகே சித்தப்பா. அப்புறம் சித்தி கிட்ட சாரி கேளுங்க. இவ வேற சாரி கேளுங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாளே. இந்த உருளங்கொட்டை மூஞ்சி வேற உருன்னு முறைக்கும். இப்ப எப்படி சமாளிக்கிறது? அஜய், முறைக்காதீங்க. நான் நீங்க அவரோட தம்பிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மகா உங்களோட தங்கச்சி. அப்புறம் உங்க அம்மா அப்பாவை நீங்க தேடிட்டு இருக்கீங்க விஷயத்தெல்லாம் நான் இவகிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. ஏமா, சொல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஏன் சித்தப்பா, உங்களுக்கு மகான ஒரு தங்கச்சி இருக்காங்களா? அப்போ மகா உங்க ஹஸ்பண்டோட தங்கச்சியா? தாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இவங்க குடும்பம் எப்படி பிரிஞ்சிச்சு? இந்த அஜய் இதை ஏன் ஸ்ட்ரெயிட்டா வந்து ரகு கிட்ட சொல்லல? ரகுக்கு ஏன் பழசெல்லாம் ஞாபகம் இல்ல? திடீர்னு இப்படி ஒரு குழப்பம். அப்படி ஒருவேளை மகா இவங்களோட தங்கச்சினா இவங்க 3 பேரோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? ஏய், அவன் சொன்னது காது விழல. அவங்க அம்மா அப்பாவை தேடிட்டு இருக்கறனாலதான் அவன் எங்க முன்னாடி வந்து நிக்காம இருக்கான். அப்போ ரகுவோட அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும். என்னால இதை நம்பவே முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவர் திடீர்னு தம்பின்னு வந்து தேடி நிக்கிறாரு. மகா இவரோட தங்கச்சிங்கிறாங்க. எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆனா இதுதான் உண்மைனா நம்ம சீக்கிரமா அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். அழகா இருக்கிற பொண்ணுங்க அறிவா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். உன்னெல்லாம் எதுக்கு பார்த்தோன்னு இருக்கு. இதுக்கப்புறம் என் மூஞ்சி முன்னாடி வந்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. மச்சான், வண்டியில ஏறு, போலாம். டேய் அஜய், ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம உளறிச்சு விடு. எது இவ்வளவு சின்ன பொண்ணு? பாரு, லூஸ் மாதிரி எல்லாத்தையும் உளறிட்டா. அதித்தி குட்டி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கு சித்தப்பா கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். அஜய் அஜய், சாரி அஜய். இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் எதையும் வளர மாட்டேன். சாரி. டேய் மச்சான், இங்க நின்னா இவ ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டே தான் இருப்பா. வா போலாம். டேய் பாவண்டா, ஒரு தடவை மன்னிச்சிரு. ஆமா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? உன்னை முதல் முறை பார்த்தேன். நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன். நீ பல
முறை தொடர்வதை அறிந்தேன், என்னை உனக்கென கொடுத்திட துணிந்தேன், நீ எனக்குள் வசிக்க பரிதவித்தேன், Love வராது வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி வச்சுக்கிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. மனம் படித்திடும் புது நிபுணா, மதனா மதனா மன்மதனா, என்னை மடக்கிய மந்திரனா. அக்கா அக்கா அதித்தி நம்மளை பார்த்துட்டா நினைக்கிறேன். இங்கதான் வரா. டே சுட்டி பையா, டே குடிச்சிட்டு சமத்தா இருக்கணும், திரும்பலாம் ஆளக்கூடாது, ஓகேவா? என்னண்ணா இப்பவே ஃபீடிங்க மாத்தணுமா? இல்ல சிஸ்டர், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் நைட்டு உங்ககிட்டயே சமாதானமாகி தூங்கினானா பரவாயில்ல, அங்கேயும் இங்கேயும் நீங்க தான் கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. பகல்ல கூட பரவாயில்ல, இவன் நைட்டு தான் ரொம்ப அலப்பற பண்றான். சோ கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிட்டா இவன் இதுக்கே பழகிடுவான். பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசு வரைக்குமே ஃபீட் பண்ணுவாங்க. இவனுக்கு ஒரு 6 மாசமாவது நான் ஃபீட் பண்றேனே. நீங்க பகல்ல பாத்துக்கோங்க, நைட்டு மட்டும் இவனை சமாளிக்கிறதுக்கு புட்டிப்பால் கொடுத்துக்கலாம். ஏன்னா பங்கு கூட தூங்குறான், உங்ககிட்ட வந்து ஃபீட் பண்ணணும், அப்புறம் திரும்பவும் இங்க இப்படி அலைஞ்சிட்டே இருக்க வேணாம்ல, அதுக்காக தான். சரிம்மா. டேய் குட்டி பையா, உங்க சவுண்டுக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா, நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க ஆயிட்டீங்க. சிஸ்டர் ஃபோன் அடிக்குது பாருங்க. இந்நேரத்துல என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணுவாரு, நான் போய் பேசிட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். டேய் சூர்யா, ஒழுங்கா பாலை குடிச்சிட்டு சமத்தா தூங்கணும். அது எப்படிடா, எங்களுக்குலாம் தூக்கம் வருது, ஆனா உனக்கு மட்டும் தூக்கம் வரவே மாட்டேங்குது. டேய் சிரிக்கவா செய்ற உன்ன? என் பங்கு இப்படி உங்க கூடயே ஒட்டிக்கிறானே, காலேஜுக்கு போகும்போது என்ன பண்ண போறீங்க? இவன் தூங்குற நேரத்துல ஒர்க்கெல்லாம் போய் முடிச்சிட்டு வரேன். இவன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா போதும், இவனையும் காலேஜுக்கு தூக்கிட்டு போயிருவேன். அதுவும் கரெக்ட் தான், இவன் சரியான வாளு, யார்கிட்டயும் இருக்க மாட்டேங்கிறான், உங்ககிட்டயே நல்லா ஒட்டிக்கிட்டான். அவன் அவங்க அம்மா மாதிரி, அதான் என் மேல அவ்வளவு பாசமா இருக்கான். பாரா என் பங்கு, இந்த மாதிரி நேரத்துல அண்ணி உங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும், இந்த வீடே கலகலன்னு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். இப்பவும் என் கையில் என் கூட தான் இருக்கா. அவ எப்பவுமே என் மனசுல வாழ்ந்துட்டே தான் இருப்பா. இவனை பாரு, அப்படியே என் கையில உரிச்சு வச்சிருக்கான்ல, கண்ணு மூக்கு வாய் எல்லாமே என் கையில் தான். அது என்னமோ உண்மைதான். டேய் சூர்யா, எங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, அத்தை சொல்லுங்க, அத்தை இங்க சொல்லுங்க பார்க்கலாம், அத்தை எங்க, அத்தை சொல்லு, அத்தை. எது அத்தையா? அவன் அத்தைன்னா சொல்ல மாட்டான், முத மாதிரியா இந்த மாமாவை தான் கூப்பிடுவான். என்னடா சூர்யா, பாத்தியா பாத்தியா சிரிக்கிறான், அவனே ஆமான்னு சொல்லிட்டான். அவன் அப்படிலாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்றான். டேய் சூர்யா, உன் அத்தையும் மாமனும் பாரு உனக்காக அடிச்சுக்கிறாங்க. டேய் சூர்யா, எங்க மாமா சொல்லு. டேய் எங்க அத்தை சொல்லு, அத்தை, அத்தை சொல்லு. ஏண்டா ராஜேஷ், இன்னும் 6 மாசம் தான் காலேஜ், எங்களுக்குலாம் ஆள் செட் ஆயிருச்சு. நீதான் பாவம் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு சிங்கிளா திரியற. எனக்குன்னு ஒரு தேவதை இந்நேரம் பிறக்காமையா இருப்பா, நிச்சயமா எங்கேயாவது பிறந்திருப்பா. அதான் ஏற்கனவே உன் கையில ஒரு ரிங் போட்டிருக்காளே. அட ஆமா, இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரி யாருன்னே தெரியல. ஏண்டா அந்த மோதிரம் யார் போட்டனே தெரியல, பேசாம கழட்டி தூக்கி போட வேண்டியதானே. நானும் ஃபர்ஸ்ட் டைம் கழட்ட ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. யாருக்கு தெரியும், இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரியே நாளைக்கு என் வீட்டுக்காரியா மாறலாம். பாருடா என் ராஜேஷ், காலேஜ் வேற முடிய போகுது, இனி உனக்கு ஒரே ஜாலி தான். எங்களை மாதிரி நீ கஷ்டப்படலாம் தேவையே இல்லை, உங்க அப்பா சொத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவ. அது என்னமோ உண்மைதான், ஆனா அது ஜாலிலாம் கிடையாது, கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். நம்ம சொந்த கால்ல நிக்கவும் முடியாது, ஓன் டிசிஷன் எதுவும் எடுக்கவும் முடியாது, எல்லாம் அவங்க சொல்ற மாதிரி அப்படியே நடந்துக்கணும். ஹாய் சீனியர். அட வாங்க ஜூனியர். ஒருவேளை என்ன தேடி வந்த தேவதை இவளதான் இருக்குமோ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்ல. என்ன ஜூனியர் இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒண்ணும் இல்ல சீனியர், இன்னும் ஒரு 6 மந்த் தான் இருக்கு, அதான் உங்ககிட்டலாம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ பேசலாமே. ஜூனியர் இங்க நின்னு பேசினா இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வாங்க நான் உங்களை கேண்டீன் கூட்டிட்டு போறேன். டேய் அந்த பொண்ணு ஒன்ன பார்க்க வந்திருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? அது என்ன பார்க்க தான் வந்திருக்கு. நானும் நிறைய டைம் கவனிச்சிருக்கேன், அடிக்கடி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கும். நான் எப்பெல்லாம் இவன் கூட நிக்கிறனோ அப்பெல்லாம் என்ன பார்த்துட்டே இருக்கும். பாலா, பகலே கனவு காணாத, அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, அங்க பாரு. ஏன் இவன், நீ சொல்லு, அந்த பொண்ணு என்னதானே பாக்குது? ஆமா இவன், நீ சொல்லு, நீ சொன்ன கரெக்டா இருக்கும், அந்த பொண்ணு என்னதானே பாக்குது. இப்பதான் தேவதையை பத்தி பேசிட்டு இருந்தோம், பாரு எனக்காக இறங்கி
தெருவுல நடந்தே வருது. டேய் டேய் டேய், 2 பேரும் சின்ன பொண்ணு முன்னாடி மானத்தை வாங்காதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னு கேட்போம். ஏமா, என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. நீங்க எல்லாரும் காலேஜ் விட்டு போறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு. நீங்க லீவ் எல்லாம் போக ஒரு 4 மாசம் தான் காலேஜ் வருவீங்க. அதான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். ஏமா, என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. அது வந்து அது அது வந்து சீனியர், ஐ ஐ லவ் யூ. எனக்கு அப்பவே தெரியும் மச்சான். நான் தான் சொன்னேன்ல, எனக்கே எனக்கா, இது எனக்கே எனக்கா, 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. ஐயோ சீனியர், இது உங்களுக்கு இல்ல. அப்போ நான் தான். ஐயோ சீனியர், நீங்களும் இல்ல. நான் ப்ரப்போஸ் பண்ணது யுவன் சீனியருக்கு. எது, இவனுக்கா? ஏமா, இவன் ஆல்ரெடி கமிட்டட். இல்லையே, நான் இவரை பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஏமா, எங்க கிளாஸ்ல மகா தெரியல, அவ தான் இவனோட ஆளு. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ராஜேஷ் சீனியர் கூட தானே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அது என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் என் கூட நடந்துச்சு. ஆனா மாப்பிள்ளை இவன் தான். டேய் ஏன்டா, அது உண்மைதானே மச்சான்? என்ன சீனியர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையோட கனவுகளோட வந்தேன், இப்படி என் மனசை உடைச்சிட்டீங்களே. உடைஞ்சிருச்சுன்னா ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டிக்கோ. செத்தாண்டா சிவனாண்டி. ஏய் இங்க பாரு, இவன் என்னோட ஆளு. இவனை இதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்து பேசணும்னு தெரிஞ்சிச்சு கொன்றுவேன். மகா, லூஸ் மாதிரி பண்ணாத, அவ சின்ன பொண்ணு. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சாரி சீனியர், உங்களோட ஆள் எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் இவனை பார்த்து பேசணும்னு தெரிஞ்சது கொன்றுவேன். ஏய் என்னடி, சின்ன பொண்ணு போய் இப்படி மிரட்டுற? எப்படி எப்படி சின்ன பொண்ணா? ஆமா, இது எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஏதோ இன்னைக்கு தான் வந்து முத தடவை பேசிச்சு. ஓ, ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. ஏய், என்ன நம்ப மாட்டியா? நம்புடி. என்ன தவிர யாரையாவது பாத்தீங்க, உங்களை கொன்றுவேன். லீவ் அன்னைக்கு மட்டும் தான் எங்க கூட இருக்கீங்க. இன்னைக்கும் இப்படி சோகமாவே இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் சொல்றேன்ல, லட்சு உங்களை புரிஞ்சுக்குவா. என்ன, யாரோ எதையோ சொன்னதை நம்பிட்டு அவ அப்படிலாம் பேசிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் சீக்கிரமா மாறிடுங்க. நீங்க இப்படி சோகமா இருக்கறனால எதுவும் மாற போறதில்ல. இல்ல பிரியா, அவ பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க இல்லாட்டி கூட நான் தாங்கிடுவேன். ஆனா அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருந்துட முடியாது. எப்படி எப்படி நான் இல்லாம இருந்தா கூட தாங்கிடுவீங்களா? சரி விடுங்க, நானும் கோச்சுக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போறேன். அட ஏங்க, இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற. நீங்க தானே இப்ப சொன்னீங்க, நீ இல்லைன்னா கூட இருந்துருவேன், லட்சம் இல்லாம இருக்க மாட்டேன்னு. நானும் அவ கூடயே போறேன். லீவ் விட்டா போதும், எங்கேயாவது வெளியே போலாம்ப்பான்னு கூப்பிடுவா. ஆனா இன்னைக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டான்ல. நீங்க குழந்தைங்க அப்படிதான், கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவளே உங்களை புரிஞ்சுக்கோ பாருங்க. இப்ப அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாவது நீங்க சமைச்சு தரீங்களா? என்னது, நான் சமைக்கணுமா? ஆமாங்க, எனக்கு கிச்சனுக்குள்ள போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது தாளிச்சாலே ஒரு மாதிரி வாமிட்டிங்கா இருக்கு. பொதுவா இந்த மாதிரி சிம்டம்லாம் பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு தானே வரும். தெரியலங்க, எனக்கு ஏதோ டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பிரெக்னெண்டா இருக்க தான் வாய்ப்பு இல்லையே. தம்பி அருண், சாரிப்பா, ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு குறுக்க வந்துட்டனோ? அதெல்லாம் இல்லத்த, சும்மாதான். என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுல லட்சம் இல்லாம போர் அடிக்குது, அதான் பக்கத்துல இருக்கிற கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மதியத்துக்கு நீ சமைச்சிரு. கோயில் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியல, அதான். சரிங்க அத்தை, நான் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல, தாளிச்சு வாட வந்தாலே தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு சொல்றாங்க. டேய் என்னடா சொல்ற? ஏமா பிரியா, அப்ப நாள் தள்ளி போயிருக்கா? அத்தை, நாள் தள்ளி போயிருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா பிரெக்னெண்டா இருக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா இல்லத, நீங்க வீணா ஆசையை வளர்த்துக்காதீங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அட ஏமா அப்படி சொல்ற? தாளிச்ச வாடை வந்தா வாந்தி வருதுன்னு சொல்ற, அதுக்கு அதானே அர்த்தம். நாள் வேற தள்ளி போயிருக்கு. இல்லத்த, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணேன். எனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு. இங்க பாருடா, ஒருவேளை அப்ப பிரச்சனை இருந்திருக்கும், இப்ப சரியா இருக்குமா இருக்கும். எதுக்கும் 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பாடா, நான் கும்பிட்ட தெய்வம் எனக்கு கைவிடவே இல்லை. நான் கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ எல்லாம் சமைக்க வேண்டாம், நானே சமைச்சு கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அத்தை அத்தை, அவசரப்படாதீங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறோம். டேய், அதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. இரு, நான் கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ கிச்சன் பக்கம்லாம் போக வேண்டாம், பார்த்து பத்திரமா இரு. டேய், அவளை பார்த்துக்கோடா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது.
2 பேரும் இப்படியே சொல்லாதீங்க. முதல்ல போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எதனாலும் பேசிக்கலாம். ஏங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எதுக்கு அத்தைக்கிட்ட சொன்னீங்க? அதான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு போறாங்க. சரி கோவப்படாத. நான் எங்க கோவப்பட்டேன்? நான் நார்மலா தான் இருக்கேன். எதுக்கும் அம்மா சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். ஏங்க, அத்தை தான் புரிஞ்சுக்காம சொல்றாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நமக்கு தெரியும், ஆனா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுல. அதுக்காக ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க. இருந்தாலும் எதுவுமே இருக்காதுன்னு நமக்கே தெரியும். அதை போய் செக்அப் பண்ணணுமான்னு தோணுது. நமக்காக இல்லைனாலும் அம்மாக்காக செக் பண்ணி தானடி ஆகணும். நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். ஏன் பிரியா, ஒருவேளை நீங்க பிரெக்னெண்டா இருந்தா அது லட்சம் ஏத்துக்குவாளா? ஏற்கனவே நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை வந்துட்டா அவ மேல எனக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறா. இதுல குழந்தை உண்டாயிட்டா அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு குழந்தை பிறக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க என்னடான்னா இதுக்கும் மேல யோசிச்சிட்டே இருக்கீங்க. இல்ல, ஒருவேளை இருந்துட்டா என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். நம்ம தள்ளி போட்டுக்கலாமோ? ஐயோ, முதல்ல டாக்டர் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன்லாம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த பேச்சு விடுங்க. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. என்னன்னே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி கோவமா வருது. சரி, நான் எதுவும் பேசல. ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போலாம். நான் அதுக்கு முன்னாடி என் பொண்ணை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். அவ என்ன உங்ககிட்ட சண்டை போட்டுட்டா போயிருக்கா? அப்படி இல்ல, இருந்தாலும் என் பொண்ணு என் கூட இருக்கும்போது தான் வீடே கலகலன்னு ஜாலியா இருக்கும். அவ இல்லாதது ஒரு மாதிரி இருக்கு. அதான் நான் போய் இப்ப கூட்டிட்டு வரேன். நீ இருங்க, 2 பேரும் எப்படியும் ஹாஸ்பிட்டல் போகணும்ல. அப்போ அவளையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம்.